ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ்ஐ பெருமையா பேசுறதுல வியப்பொன்று இல்லை. நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க, தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது, எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது, விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது, குறிப்பா கால்நடை விவசாயிகள்னு பேசுறது, இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல. அந்த பேச்சுகள் எல்லாம் யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதப்ப வரியை குறைக்கிறேன், புரியுதா? 5 விழுக்காடு 18 விழுக்காடு வரந்து 28 விழுக்காடுல குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தியில்ல. ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு. அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை? அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். சரி, இப்ப எங்கோ ஒரு ஓரத்துல நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது. ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை, அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை, இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த 4 ஆண்டு காலங்களில் 3.5 ஆண்டு காலம் இருக்குது. அதுல மேன்மை மிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் பேசுறதுல வியப்பொன்னும் இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸ் பத்தி பேசிட்டு சுதந்திர தின கொடியேற்றி பேசுறதா வேடிக்கை இருக்கு. ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கல, சுதந்திரத்துக்காக போராடல, அவங்க வெள்ளையனை ஏற்று வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாரா இல்லை. பிடிக்கும் போதும் ஈடுபாட்டோட பிடிக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால அதை பேசி என்ன பயன் இருக்குது? அதை ஒன்றும் நாங்க எப்படி பார்ப்போம்னா, இந்த நாட்டின் தந்தை, விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார், தேச தந்தைங்கிறோம், தேச பிதாலாம் அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர். எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை, இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காந்தியடிகளை சுட்டு கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீட்டிக்கல. வல்லபாய் பட்டேல் அந்த தடையை நீக்கிட்டார். மறுமுறை பலமுறை தடையை விதிச்சு நீக்கிறாங்க. காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின பெருமக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை 35 ஆண்டுகளா தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை, இந்த நாட்டில் தடைனால இது இல்ல, எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமாய் இயங்க முடியல. இடுப்புல இருக்கிற குழந்தை இல்ல, கையில இருக்கிற குழந்தை இல்ல, கருவுல இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்குறான். அது ஒரு தேசியனத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பார்க்கிறோம். அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவசியமற்றது. எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது. அது தகர்க்கணும். நாங்க அப்படிதான் பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம், இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு, இந்த கட்சி, இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ் காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்சு தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்லை. அதுல பேசினா பஞ்சாப் கொன்றுவான், ஒரு ஓட்டு விழாது. அது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் கோட்சேவுடைய விழாவை கொண்டாடுது, அதிகாரமே கொண்டாடுது. உங்களுக்கு தெரியுது, ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்கு. வேணா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் வேணா. அப்படி ஆனா நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவரோட படத்தை ஒட்ட முடியாது, பேச முடியாது. வலையொலியில வச்சா தடை விதிப்பாங்க, முகப்புல வச்சா பகிரி போன்றதுகளெல்லாம் தடை பண்ணி விட்டுருவாங்க. அந்த இறுக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டு. தனிச்சு போட்டின்னு என்னமோ நான் இப்ப அறிவிக்கிற மாதிரி, தனிச்சு போட்டின்னு நான் இப்ப அறிவிக்கிறது. 2010ஆம் ஆண்டு மதுரையில நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றின போது நான் அறிவிச்சேன். இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் கூட்டு இல்லை. ஏன்னா இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக தான் நாங்க ஒரு புதிய தத்துவத்தை வச்சு தனித்த பாதையில் பயணிக்க தொடங்குறோம். ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்லிட்டு நின்றுகிட்டே இருக்கேன். ஆனா நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பேசிட்டே இருக்கிறீங்க.
உங்களுக்கு வேற வேலை இல்ல, நிறைய நேரம் இருக்கு. எனக்கு நேரம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. புரியுதானே? உங்களுக்கு வேலை இல்ல, நிறைய நேரம் இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நேரம் இல்ல. அதனால திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்கும்போது கோவம் வந்துருது. எத்தனை தடவைப்பா சொல்றது? எனக்கு ஒரே பொண்டாட்டி தான், எனக்கு ஒரே பொண்டாட்டி தான், எனக்கு ஒரே பொண்டாட்டி தான், எத்தனை தடவை சொல்றது? உங்க கிசு கிசுக்கு இல்லாம நான் நேரத்தை செலவழிக்கிறது வேற வேற. தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க. துப்புரவு பணியாளர்களா? தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன். முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை, அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல, திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல. அவங்க 11 மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில, மீதி இருக்கிறத கொடுக்காங்க. ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலபதி கோயில்ல வேண்டுதலா தங்கச்சி? ஒன்றும் இல்லை. அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம். அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா? அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா? அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்குற நடுவுல ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஒரு முகவர் இருக்கு. நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கு என்ன வேலை? அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு? அதுக்கு தேர்தல் எதுக்கு? ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு எதுக்கு? அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? எதுக்கு? அந்த காசு தெண்ட செலவு தானே. இதுக்கு செலவழிக்கிற காசையை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். 30,000 பேர் வச்சுக்கிறோமா? ஒரு மாசம் 20,000 30,000 சம்பளம் கொடுத்துக்கிறோம், 70 கோடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மாசத்துக்கு நீ 270 கோடி ஒதுக்குற. அதை வச்சு என்ன பண்ற? 5,000 கோடி வரி வருவாய் இருக்கு. அதுல அதை வச்சு என்ன பண்ற? மழை நீர் வழிந்து ஓடாது, கழிவு நீர் வெளியே வராது, எந்த சாலையும் சீரமைக்கப்படாது. இப்ப என்ன வேலைதான் மாநகராட்சி செய்யும்? இந்த வேலையை கொடுத்துட்ட. சரி, நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன். வேலை செய்ய போறேனுக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ? யாரு காசுல போடுற? காலைச்சோறு போடுறேன், மருத்துவ காப்பீடு 2 லட்சம் போடுறேன், செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறேன். இது யாரு காசுல கொடுப்ப? நான் வேலை செய்யறது முதலாளிக்கு, இவர் காலையில சோறு போடுவாராம். எங்களை சோத்துக்கு சத்தபய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க. காலையில பள்ளிக்கூடத்துக்கு உப்பாக்குன்னு சோறு போடுவேன், மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன். ஏண்டா சோத்துக்கு சத்தபயல்களா எங்களை ஆக்கி வச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு? காலையில நாங்க குப்பையில கூட்டுறதுல இவர் சோறு போடுவாரு, எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப? இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ இந்த சலுகை அறிவிக்கிற நீ, அவன் கேட்கறத கொடுத்துட வேண்டியதானே. தனியார் மயப்படுத்தாத எங்களை நிரந்தர பணியாக்கி அரசு பணியாரா வச்சுக்கிறேன்னு சொல்றதுல என்ன உனக்கு சிரமம்? என்ன சிரமம்? இப்ப இந்த அறிவிப்பு இருக்குல்ல, எப்ப செயல்பட தொடங்கும்? இந்த காலை சோறு, இந்த செத்தா 10 லட்சம், யாராவது செத்து பார்க்கணும் 10 லட்சம் கொடுக்குறானா இல்லையான்னு. அப்படிதானே நீங்க எடுத்துக்கிறதே. இப்போ இப்படி பார்ப்போம். முதல்ல கொடுத்த தேர்தல், நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு, அந்த வாக்குறுதியை 4.5 ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது. அப்ப 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி எப்ப நிறைவேற்றுவீங்க? தங்கச்சி, ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், ஒருத்தன் கொழுப்படுத்து குடிச்சு சாகுறான். பல காலமா சாராயங்காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சிருக்கான் கோடி கோடியா, இவன் குடிச்சு செத்துருக்கான். மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க. இதேதான் நீங்க ஒப்பிடணும். ஒரு முதலாளியின் லாபத்தை வைக்க நான் போய் உழைக்கணும், அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும், டெண்டர் கொடுத்துரும், ஒப்பந்தம் கொடுத்துரும். ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2700 கோடி. அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள், ஷூ சாக்ஸ், அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான தங்கச்சி. ஒரு கக்குஸ் கழுவ 350 ரூபா செலவழிச்ச நாடா பாத்திருக்கீங்களா? 350 ரூபா. எப்படி இருக்கு பாருங்க. 1 கிலோ குப்பைக்கு 12 ரூபா போடுது. 1 கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபா. குப்பையை கூட அள்ள முடியாது. அப்போ குப்பை எல்ல முடியாது, தோத்து போயிருது. அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது. கல்வியை கொடுக்க முடியாது, நான் செய்ய முடியாது, தனியார் தான். மருத்துவத்தை கொடுக்க முடியாது, அதை நான் செய்ய முடியாது, தனியார் தான் நல்லா செய்வான். போக்குவரத்தை நான் நடத்த முடியாது, அதை தனியார் தான் நல்லா செய்வான். மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது, அது தனியார் தான் நல்லா செய்வேன். நீ என்ன புடுங்குறன்னு, உனக்கு என்ன வேலைன்னு கேட்கு. அப்ப நீ கையால் ஆகாதவன், நீ தோற்று போனவன், தகுதியற்றவன்.
நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கல. நீ 207 பள்ளிக்கூடத்தை மூடுற, அரசு பள்ளிக்கூடத்தை. கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்றாரு? பிறப்பு விகிதம் குறைந்துச்சுங்கிறப்ப நீ 30 வருஷமா சாராய கடையை திறந்து வச்சு குடினா எங்கிட்டா பிறக்கும் புள்ள? பிறப்பு விகிதம் எப்படி கூடும்? சரி, அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது, மாணவர்களின் எண்ணிக்கை, பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது. தனியார் பள்ளிகளுக்கு சாரையா பிள்ளைகள் படையெடுத்து செல்றாங்களே, அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருதா? பதில் இருக்கா? அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது, தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் எப்படி கூடுது? எப்படி கூடுது? இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை, உயர்கல்விக்கு ஒரு துறை, கால்நடைக்கு ஒரு துறை, பால் வளத்துக்கு ஒரு துறை, எதை பற்றி இங்க கவலைப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை. அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருது நல்லது. எந்த கேள்விக்கும் உன்ட்ட பதில் இருந்திருக்கு? நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? சொல்லுங்க. ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கொட்டு அந்த புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யார் தெரியுமில? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் பிளாப் ஆயிடுச்சு. எப்படி? அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி, 2 கூலிங் போச்சு. இது எப்படி தங்கச்சி? இதெல்லாம் ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன பயன் இருக்கு? ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிறவள, அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான்டா பொறுப்புங்கிற. என் மக்கள் செய்த பிழை அதை அனுபவிக்கிறோம், என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அதிகாரத்தில் இருக்க 2 பேரும் அப்படி கிள்ளி விளையாடுறதானே தங்கச்சி. ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா? நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு, மணிப்பூர்ல என்ன நடந்தது? நடுச்சாலையில நிர்வாணமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தனவங்க தானடா நீங்க. நீ என்ன வைத்திர? நீ எத்தனை ஆயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க? எவ்வளவு படுகொலை செஞ்சீங்க? நீங்க ஆள்ற மாநிலங்கள்ல ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பெண்ணை காதல் கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொள்ற எத்தனை காட்சிகள். சூவை நக்குங்கிறது, சூளை தண்ணி ஊத்தி குடிங்கிறது, எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க நீங்க. நீங்க மனித குல பகைவர்கள். நீங்க இந்த மாநிலத்துல சொல்லுங்க, அது நாங்க பேசுறோம். அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, காவல்துறை எப்படி துப்பாக்கியோட வருது? எங்க அக்கா தங்கச்சிக்கு இருக்கா? அதான் பேச்சு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சானா இல்லையா? எத்தனை பச்சிளம் குழந்தைகள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க? எவ்வளவு பெண்கள், எத்தனை குறிப்பா வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு கொலைகளை செய்யறாங்க. ஒரு நாள் உங்களுக்கு காணொலி, உங்களுக்கு தங்கச்சி உங்க அலைவெளியில் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோல்ல தூக்கிட்டு போறான். இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்கன்னு நம்ம பிள்ளைங்க போடுறாங்க. அப்ப அந்த நிலைமையில நாடை வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா எப்படி? எப்படி இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமா? அதை பார், அந்த நாட்டை பார், இந்த மாநிலத்தை பார். ஏய் ஓட்டு உனக்கு அவன் போடலடா, ஓட்டு நாங்க போட்டிருக்கோம். அதுதானே முக்கியம். இங்க அந்த மாநிலத்தை பாருங்கள், இந்த மாநிலத்தை பாருங்கள். இவங்க ஒருவர் குறை சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறதுக்கு. அதுல நம்ம போய் RN ரவி சொல்றாரா, அதையும் ஏற்போம்.
இவங்க சொல்றால மற்ற மாநிலங்கள்லாம் சரியில்லைன்னு அதையும் ஏற்போம். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம், இவங்களை ஒழிப்போம். அதுதான் நம்ம செய்யணும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதோ பொழுதுபோலன்னு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை விடுங்க. அது ஏற்கனவே போன ரைடு என்ன ஏதாவது சொல்லுங்க. ஏற்கனவே போன ரைடு என்னாச்சு சொல்லுங்க. டாஸ்மார்க்குக்காக வந்த ரைடு, இடி ரைடு. எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்லையா? ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? அனுப்பிட்டா? எங்கெங்கெல்லாம் நாடங்களும், தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி, எங்கெங்க இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கு. புரியுதா? அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல. அதனால அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு கொண்டு வந்து, புரியுதா? நான் என்ன சார், அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பா இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைடை களைச்சி விட்டுறலாம்ல. அதை எடுத்துடலாம்ல. என்னையே தான் நல்லா விசாரிக்கணும், சிபிஐ எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 தண்டை சம்பளம்? என்ன தம்பி, இவர் சுமாரா விளையாடுவார், அவர் தான் நல்லா விளையாடுவார்னா அவரே விளையாட்டுக்கு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 பேருக்கு சம்பளம்? கேட்கறதுக்கு எல்லா தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி, நாடங்களும் அதுக்கு கிளையை திறந்து விட்டு கீழமை உயர்நீதி இங்க வாயா எல்லாத்தையும் கலைச்சு விடியா. உச்ச நீதிமன்ற கிளையை எல்லாத்துக்கும் திறந்து விடியா. அவ்வளவுதானே. உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்க மாதிரி தம்பி, உச்ச நீதிமன்றத்தின் கிளையை நாடங்களும் திறந்து விட்டுரு. என்ன தம்பி சிரிப்பா இருக்குல்ல? இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். ரோட்ல போனீங்கன்னா, சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதிருக்கும் பதிலா அந்த டைவர்ஷன் தான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மறுபடியும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து சிதறுது. அதிமுக சிதறுதுன்னா தேங்காய் அது உடைக்கிறீங்களா? அதிமுக நீங்க திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்குங்கிற கருத்து வந்து பரவலா இருக்கு. யாரு வாக்கையும் சிதைக்க ஓட்ட பிரிக்கிறார் அப்படின்னு சென்ட்ரிங் போடலையா? நீங்க ஓட போட்டு ஓட்ட பிரிக்கிறார். நாங்கள் வந்திருப்பது ஆகச் சிறந்த அரசியலை இந்த மண்ணில் விதைத்து நல்ல மக்களுக்கான தூய அரசு அதிகாரத்தை நிறுவனம்னு நினைக்கிறோம். அதை நோக்கி பயணிக்கிறோம். அவர் வாக்குச்சீதையும் இவர் வாக்குச்சீதையும் இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கொண்டது. களத்தில் நிற்கிற ஒரு போர் வீரன் எதிரியின் பலகீனத்தை நம்பி களத்தில் சண்டை போட முடியாது. தன்னுடைய பலத்தை நம்பிதான் களத்தில் சண்டை செய்யணும். நாங்க எங்களுடைய பலத்தை நம்பிதான் களத்தில் நிற்கிறோமே ஒழிய அந்த எதிரி பலகீனம் அடைவான், இவன் பலகீனம் அடைவான், அவன் சோர்ந்து உட்காரும் போது வெட்டணும், அதெல்லாம் எங்க கணக்கு இல்லை. புரியுதா? அதெல்லாம் நம்மதில்லை. நாங்கள் எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணுங்கிற வெறியா இருந்து வேலை செய்வோம். அதுதான் இங்க. அவ்வளவுதான கேள்வி? எழுதிட்டல அல்ல வேற ஏதாவது இருக்கா? ஏன் நீ ஏன்டா குறுக்கு எது? அது அவர் மேல இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வயசுல அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவில் இதுவரை இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஐயா ரஜினிகாந்த் மேல தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது. அதுதான் அதை காட்டுது. அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது. வேற அவ்வளவுதானே. வணக்கம்.